பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 69:30. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்களுக்கு கேடயமாக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இயேசுவே. கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த அற்புதத்திற்காகவும் அதிசயத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ மக்கள் இயேசுவே இந்த புதிய படைப்பை காணவில்லை தகப்பனே, ஆனாலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பினால் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். எல்லா புனிதர்கள் மூலமாகவும் உம்முடைய தாய் கன்னி மரியாள் மூலமாகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயத்திற்காகவும் அற்புதத்திற்காகவும் நன்றியப்பா. அன்பு இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரே எங்களிடத்தில் தகப்பனே, எத்தனையோ மக்கள் இயேசுவே எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் உம்முடைய பாதுகாப்பில் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி இயேசுவே. பல நேரங்கள் இயேசுவே மனிதர்கள் எங்களை ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்தினாலும் நீர் எங்களை ஒருபோதும் இயேசுவே நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் எங்களை தாங்கி வழி நடத்துகின்றவர் நீர் ஒருவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. எங்களுக்கு ஏற்படுகின்ற அவமானங்கள், பிரச்சனைகள், சோதனைகளிலிருந்து நாங்கள் மீளுவதற்காக நீரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த வழியை காமிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வலுப்படுத்துவதாக. உம்மிடத்தில் தகப்பனை நாங்கள் மன்றாடும் போது நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை மீட்டு கொண்டீரே, அதற்காக நன்றி இயேசுவே. இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே இயேசுவே உமது வலது கரத்தை கொண்டு அவர்களை குணமாக்கியர்களும். மீண்டும் உம்மை அவர்கள் ஆண்டவரை நல் சுகத்தோடு அவர்களுமே வந்து வழிபடுவதற்கு நீர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்தரலும் அப்பா. அன்பு தகப்பனே, திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவே நல்ல ஒரு திருமணத்தை ஆண்டவரை நீரை ஏற்படுத்தி கொடுத்தரலும். நீர் உருவாக்கிய அருள் சாதனங்கள் ஆண்டவரே, அதை நற்முறையில் அவர்கள் பயன்படுத்துவதற்கான அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அவர்கள் ஒரு குட்டி திருச்சபையாக மாறும்படியாக செய்தரலும். குழந்தை வரத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கின்ற தம்பதியர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்தரலும் அப்பா. அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே போராட்டத்தோடும் கடன் தொல்லைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு முற்றிலும் ஒரு விடுதலையை கொடுத்தேசுவேன். அந்த குடும்பத்தில் நிறைவான சமாதானமும் நிலவும்படியாக செய்தரலும். பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற இயேசுவே, குறிப்பாக பொது தேர்வுகளை சந்திக்கவிருக்கின்ற மாணவ மாணவியர்களை நிறைய ஆசீர்வதித்து அவர்களுடைய தேர்வுகளை சந்திப்பதற்கான மன உறுதியையும் மன ஆற்றலையும் கொடுத்தரலும் இயேசுவே. உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும். அன்பு ஆண்டவரே, இப்படியாக இயேசுவே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய எண்ணங்களை நீர் அறிகின்றீர். அவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர் அப்பா. அவர்களுக்கு தக்க நேரத்தில் நீரே தகப்பனே துணையாளராக இருந்து எல்லா தேவைகளையும் சரியான நேரத்தில் முடித்து கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும். எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே, ஆமென், ஆமென், ஆமென்.